பழைய மேசிடோனியா நாட்டில் ஒரு பணக்காரனுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப பெரிய சோம்பேறியா இருந்தான். இவன் எப்பெல்லாம் அவனை வேலை செய்ய சொல்றானோ அவன் என்கிட்ட தான் நிறைய பணம் இருக்கு, நான் எதையுமே கத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாதுன்ட்டு இருந்தான். இது அந்த பணக்காரனுக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அவன் ஒரு நாள் அவனோட பையனை கூப்பிட்டு, இங்க பாரு, பணத்தை சேர்க்கறது ரொம்ப சுலபம், ஆனா அதை பாதுகாக்கிறதுக்கு அறிவும் வேணும், அதுக்கான உழைப்பும் வேணும், அப்பதான் அந்த பணத்தை நிலைச்சி வச்சிருக்க முடியும். பையன், அதெல்லாம் நான் பார்த்துப்பேன்பா, அதுக்கான திறமை என்கிட்ட இருக்குதுன்னா. இல்லவே இல்லை, உங்ககிட்ட அந்த திறமையே கிடையாது, உனக்கு நான் பரீட்சை வைக்கிறேன், இந்த மேசிடோனியா முழுவதும் நீ சுத்தி பாரு, அப்போ நீ பலதரப்பட்ட மக்களை பார்ப்ப, அந்த மக்கள்ல யார்கிட்ட மிகச்சிறந்த திறமை இருக்கோ அவங்கள பத்தி என்கிட்ட வந்து சொல்லு, அதை பொறுத்து நான் என்னோட சொத்தை உங்ககிட்ட கொடுக்கறதா இல்லையான்றத முடிவு பண்றேன்னா. அந்த பையனும் சரின்ட்டு மேசிடோனியாவை சுத்தி பார்க்கறதுக்கு கிளம்பி போயிட்டான். மேசிடோனியால அவன் பலதரப்பட்ட மக்களை பார்த்தான். நிறைய பேர்கிட்ட விதவிதமான திறமைகள் இருந்தது. அந்த திறமைகள் எல்லாத்தையும் குறிப்பெடுத்துக்கிட்டான். அப்படி ஒரு கிராமத்துக்குள்ள போயிட்டு இருக்கும் போது அவனுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சு. அதனால அவன் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த வீட்டுல தண்ணி கேட்டான். அந்த வீட்டுல ஒரு நெசவாளி துணியை நெச்சிக்கிட்டு இருந்தாரு. அவர் இவனுக்கு தண்ணி கொடுத்தாரு. தண்ணி குடிச்சிட்டே இருக்கும் போது இவன் பார்த்தான், அவரோட 2 கையிலையும் ஒரு கயிறு கட்டி இருக்கு. இடது கையில இருக்கிற கயிறை பத்தி கேட்டான். அவர் சொன்னாரு, நான் இங்க துணி தானே நெஞ்சிட்டு இருக்கேன், என்னோட கை எப்பவுமே ஆடிட்டு இருக்கும், என்னோட குழந்தை உள்ளறையில தூங்கிட்டு இருக்கு, அதை தொட்டில மெதுவா ஆட்டுறதுக்கு இந்த கயிறை நான் பயன்படுத்திக்கிறேன்னா. உங்களோட இடது கையில இருக்கிற கயிறு என்ன பண்ணுதுன்னா, என்னோட மனைவி வீட்டுக்கு வெளியே தானியங்களை காய போட்டிருக்கா, பறவைங்க வந்து கொத்தி சாப்பிடாம இருக்கிறதுக்காக ஒரு கொம்புல துணியை கட்டி அங்க வச்சிருக்கிறோம், அந்த துணியை நான் ஆட்டிக்கிட்டே இருக்கேன் இடது கையாலன்னா. நெசவாளி வெளியே யாரு கூடயோ பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். இவர் என்ன யாரு கூடயோ பேசிட்டு இருக்காருன்னு பார்த்தா, அங்க வெளியே பசங்க மண்ணை மிதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களோட இவன் பேசிட்டு இருக்கான். அவங்களோட என்னங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டான். நான் வேலை செய்யும் போது வாய் சும்மா தானே இருக்குது, அதனால அந்த பசங்களுக்கு நான் வரலாற்று பாடங்களை எடுத்துட்டு இருக்கேன்னா. அந்த பசங்களும் கேட்டுக்கிட்டு தானே இருக்காங்க, அதனால என்னோட மண்பானை செய்யறதுக்கு தேவையான மண்ணை பிசைய சொல்லியிருக்கிறேன். அவங்களும் 2 வேலை செஞ்ச மாதிரி ஆச்சுன்னா. பணக்காரனோட பையன் நினைச்சான் இவன் மிகப்பெரிய அறிவாளியா இருக்கிறான்ட்டு. திரும்பி பார்த்தா அங்க ஒரு பலகையில கிரேக்க வார்த்தைகளை எழுதி வச்சிருந்தாங்க. இது என்னன்னு கேட்டான். என்னோட மனைவி கிரேக்கத்தை சேர்ந்தவங்க, அவங்க நிறைய கிரேக்க வார்த்தைகளை அந்த பலகையில எழுதிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த வேலையெல்லாம் செய்யும் போது என்னோட கண்ணு சும்மா தானே இருக்குது, அதனால நான் அந்த கிரேக்க வார்த்தைகளை மெதுவா படிச்சு அதை தெரிஞ்சுக்குவேன். இப்போ அந்த பணக்கார பையனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஒரே நேரத்துல கண்ணு, காது, வாய், 2 கைகள், 2 கால்களை வச்சு இந்த ஆள் இவ்வளவு வேலை செய்யும் போது நம்மளால ஏன் இவ்வளவு வேலையை செய்ய முடியாதுன்ட்டு நேரா அவங்க அப்பா கிட்ட போனான். அவங்க அப்பா கிட்ட இவனை பத்தி சொன்னான். அவங்க அப்பா சொன்னாரு, உண்மையிலேயே இவன் மிகச்சிறந்த திறமையானவன் தான், இவனை கண்டுபிடிச்சதுக்காக உனக்கு என்னோட சொத்து முழுவதையும் கொடுக்கறேன். பணக்கார பையன் சொன்னா, அப்பா உன்னோட எந்த சொத்தும் தேவையில்லை, என்னாலையும் அந்த நெசவாளி மாதிரி உழைச்சி சொத்தை சம்பாதிக்க முடியும், என்ன ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்கன்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.